கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் கி.ரா. என்று சுருக்கமாக வழங்கப்படும் திரு கி. ராஜநாராயணன் அவர்களின் கிராமியக் கதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து இன்று வேலைக்கு ரூ.1, மூளைக்கு ரூ.9. ஒரு கட்சித் தலைவர் வேகமாக காரில் போய்க் கொண்டிருந்தார் கூட்டத்திற்காக. நடுவழியில் கார் நின்றுவிட்டது. டிரைவருக்கோ டிரைவிங் தான் தெரியும், மெக்கானிசம் தெரியாது. என்னவெல்லாமோ செய்து பார்த்தார்கள். கார் கிளம்ப வழியில்லை. என்னடா செய்வது, சரியாக 8 மணிக்கு பொதுக்கூட்டத்துக்கு போயாகணுமே என்று பரபரப்பு அடைந்திருந்தார்கள். அப்பொழுது எதிரே வந்த ஒரு பஸ்ஸில் ஒரு மெக்கானிக் வந்தார். அவரை கொண்டு காரை பார்க்க செய்தார்கள். இதற்கு 10 ரூபாயாவது ஆகும் என்று மெக்கானிக் சொன்னார். சரி, தருகிறோம், சரி செய்து தாருங்கள் என்று கூறினார்கள். ஒரு சுத்தியலை எடுத்து கொஞ்சம் கழண்டிருந்த ஆணியை பொட்டென்று ஒரு தட்டு தட்டினார். டக் என்று கார் ஸ்டார்ட் ஆயிற்று. என்னப்பா, இந்த ஒரு தட்டுக்கா 10 ரூபாய் கூலி என்றார் தலைவர். அப்பொழுது மெக்கானிக் சொன்னார், இந்த ஒரு தட்டுக்கு ரூபாய் தாங்க, அது எங்கே தட்ட வேண்டும் என்று தெரிந்து கொண்டதுக்கு தான் 9 ரூபாய் என்றார். தலைவர் கூறினார், சரி சரி, கூலிக்காரனுக்கு ரூபாய், கோளாறுக்காரனுக்கு 9 ரூபாய் என்று. ஜால்ரா. கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப ஜோராய் அமைந்திருந்தது. வளைத்து வாங்கினார் மகாராஜா. சாப்பிடும் பொழுதே அவர் ஆஹா, அடடா, என்ன ருசி, இந்த கத்திரிக்காய் தான் என்று சொல்லிக்கொண்டே சாப்பிட்டார். பக்கத்தில் இருந்த மந்திரி சொன்னார், காய்களிலெல்லாம் சிறந்தது கத்திரிக்காய் தான் மகாராஜா, சந்தேகம் என்ன? அது தெரியாமலா கடவுள் அதன் தலையில் கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று கத்திரிக்காயின் காம்பை குறிப்பிட்டு பாராட்டினார். ஓஹோ, அப்படியா சங்கதி என்று மகாராஜா தினமும் தன்னுடைய சாப்பாட்டில் கட்டாயம் கத்திரிக்காய் இருக்க வேண்டும் என்று உத்தரவை போட்டுவிட்டார். அளவுக்கு அதிகமாகவும் தினமும் 3 வேளையும் கத்திரிக்காயையே சாப்பிட்டதால் உடம்புக்கு குணமில்லாமலும் கத்திரிக்காய் என்றாலே ஒரு வெறுப்பாகியும் போய்விட்டது மகாராஜாவுக்கு. ச்சே, என்ன இந்த கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் இருக்கிறதே மகா மோசம் என்றார் மகாராஜா ஒரு நாள். அதில் என்ன சந்தேகம் மகாராஜா, அது மகா மோசமான காய்தானே, அது தெரிந்துதானே கடவுள் அதன் தலையில் ஆணி வைத்து அறைந்திருக்கிறார் என்றார் அதே மந்திரி அதே காம்பை. மகாராஜா பிரமித்து போய், அதென்ன மந்திரியாரே, முன்பு ஒரு மாதிரியும் இப்பொழுது வேறு மாதிரியும் கத்திரிக்காய் குறித்து கருத்து தெரிவிக்கிறீர்களே என்றார். அதற்கு மந்திரியார், மகாராஜா, நான் தங்களுக்கு தான் மந்திரியே தவிர கத்திரிக்காய்க்கு அல்லவே, அதனால் தங்கள் கருத்தை ஆதரிப்பதுதான் என் முதல் வேலை என்றார்.